ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோருக்கும் அட்வான்ஸ் விநாயகர் சதுர்த்தி. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஸோ எல்லோரும் க்ரியேட் பண்ணி போடுறாங்க. ஸோ அதனால் நானும் என்னால் முடிஞ்சதை என்னோடய ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற பிக்கு டெம்ப்ளேட் எல்லாமே நான் வந்து பண்ணாக்க மெட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். ஈஸியாக வந்து பண்ணாக்க நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பண்ண உங்களுடைய பிக்கு லாஸ்ட்டில் மட்டும் தான் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஏன்னா விஷ் பண்ணுற மாதிரி இல்லைனாக்க வெயிட் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்காக லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன் ஒன்னாக பார்க்கலாம். கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க நம்ம பிக்கு தான் எடிட் பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்கான ஃப்ராண்ட் வந்து பண்ணாக்க நான் ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை வந்து பண்ணாக்க நீங்கள் காப்பி பண்ணிவிட்டேன். ஸோ ChatGPT வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுடைய பிக் அப்லோட் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ண ஃப்ராண்ட்டு இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் போயிட்டு பிக்கை வந்து பண்ணாக்க எடிட் பண்ணிக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணாக்க அவுட்புட் வரும். ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே டவுன் ஆப்ஷனை கிளிக் பண்ண வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பிக்கை நீங்கள் பேஜ் பிக்கை நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து பண்ணாக்க ஃபோட்டோ மேப் தான் யூஸ் பண்ண போகிறோங்க. இந்த ஆப்பை ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பண்ண இப்படி தான் இருக்கும். இதில் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கா, அது வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணி பாருங்கள். அந்த பிக்கு வந்து பண்ணாக்க ஜஸ்ட்டு நீங்கள் செலக்ட் போய்ட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அதுவே சூப்பராக பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ கீழே கன்ஃபார்ம் இருக்கா, அது நம்ம வந்து பண்ணாக்க கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட்னு இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த பிக் வந்து பண்ணாக்க மொபைலில் சேவ் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஆப் எல்லாத்தையும் வந்து பண்ண க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஐட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்ட் வந்து பண்ணாக்க நான் ஷில்லில் கொடுக்குறேன். மெட்டில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் டவுன் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரியலனாக்க இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் வந்து பண்ணாக்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இம்போர்ட் பண்ணும்போது ஏதோ ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்க இந்த எட்டிங்கான கியூர் இமேஜ் வந்து பண்ணாக்க நான் வீடியோவில் ஷோ பண்ணுறேன். இது அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்கள் மொபைலில் வந்து பண்ணாக்க க்ரோம் இருக்கும். ஸோ அதில் கேமரா ஐக்கனே இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க பாருங்கள். கியூஆர் இமேஜ் அது வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்க ஸ்கேன் ஆகி ஒரு லிங்க் ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ ஜஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க இப்படி வந்து பண்ணாக்க இஷ்யூ ஆகும். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பிக்கு பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து பண்ணாக்க ரொம்பவே லோ குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா 5 MBக்குள்ளே கம்ப்ரஸ் பண்ணுறதுனால லோ குவாலிட்டியில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கேன். ஸோ நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த 3D எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிடலாமா, அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஜெக்ட் எலமெண்ட் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் கேமரா ஆப்ஷன் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கி இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த இடத்துல ரெக்டாங்குலர் ஒரு லேயர் இருப்பாருங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு காப்பி லேயர் இருக்கா, அதை கிளிக் பண்ணுறீங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண கேமரா லேயர் செலக்ட் போயிட்டு அதே பாக்ஸ் ஐக்கனில் பேஸ்ட் கிளியர் இருக்கா, அது வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் ஐக்கான் இது எல்லாமே ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த எஃபெக்ட்டும் இந்த மோட்ரஸர் இது மட்டும் ஆன்லேயே இருக்கட்டும். ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த லேயரை வந்து பண்ணாக்க நம்ம டெலிட் பண்ணி விட்டுக்கலாம். ஆச்சா, இப்போ இந்த பாக்ஸ் சைக்கிள் போயிட்டு கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு அந்த மூவ் எஃபெக்ட் இதில் ஆட் ஆகிருக்கும். இப்போ ஜஸ்ட்டு இதில் இருக்கிற பிக்குக்கு பதிலாக நம்ம குவாலிட்டியாக இருக்கிற பிக்கை நம்ம ரீப்ளேஸ் பண்ண பாருங்கள், அவ்வளோதான். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு பிஎன்ஜி பிக்கு நான் கொடுத்துருக்கேன். கண்ணாடி கிளாஸ் மாதிரி இருக்கும். அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கலர் ஃபில்டர் கொட்டு ஸ்டாங்கில் போயிட்டேன். ஸோ நான் குவாலிட்டியாக இருக்கிற பிக் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேல் ப்ளஸ்ஸானே மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பிக் ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ இந்த இடத்துல விநாயகர் பிக் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த கலர் ஃபில்டர் கொட்டு ஸ்டாங்கில் போயிட்டேன். இதே பிக்கு குவாலிட்டியாக இருக்கிறது நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை நம்ம செலக்ட் போயிட்டு மேல் ப்ளஸ்ஸானே கிளிக் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதே சேமத்தில் அடுத்தடுத்த விநாயகர் பிக்கை கரெக்டாக எந்த பிக்குன்னு பார்த்து நீங்கள் ஒன் பண்ணால் வந்து பண்ணாக்க குவாலிட்டியாக இருக்கிறது ஜஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணுங்கள். இந்த இடத்துல தான் நம்ம மெயின் பிக் ஆட் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்முடைய பிக்கு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க நான் வந்து குவாலிட்டியாக இருக்கிற பிக்கை நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்மளுடைய பிக் ஆட் பண்ணிக்கலாமா? இந்த இடத்துல என்னோட பிக் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் ஆகிட்டு இந்த கலர் ஃபில்டர் கொடுத்து ஸ்டாரில் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேல் பர்சன் கிளிக் பண்ணாக்க ஜஸ்ட் ஆட் ஆயிடும். உங்களோட பிக்கும் கொஞ்சம் சரி ஆட் ஆகலைனாக்க இந்த ஃபிட்டுன்றதை நீங்கள் செலக்ட் ஆகிட்டு அப்படியே பேக் போகிறீங்க. கீழே மூட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் ஆகிட்டு இந்த ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தேர்ட் யூஸ் பண்ணி இந்த தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கனாக்க கொஞ்சம் நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம், இல்லை கம்மி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பண்ண மேலே கீழே சைடில் இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான் கேஸ். ஏன்னா கஷ்டமாக இருக்கு, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருமே க்ரியேட் பண்ணி போகிறாங்க, நம்மளும் நம்மளோட ஸ்டைலில் போடலாம்.